அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தினம் ஒரு உபதேசம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் இப்படி கேட்கின்றார்கள்: கைஃப லில் இல்மி மன் ஹபப்த வ மிம்மன் அப்கதத. யா அல்லாஹ், நீ யார் மீது அன்பு வைத்திருக்கின்றாய், யார் மீது கோபம் கொள்கின்றாய், இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான்: ஒரு அடியான் மீது நான் அன்பு வைத்திருந்தால் அவரிடத்தில் 2 அடையாளம் இருக்கும். ஒன்று, என்னுடைய திக்ரை தந்து விடுவேன், என்னுடைய நினைவை தந்து விடுவேன், எல்லா அமல்களையும் சரியாக செய்யக்கூடிய அந்த எண்ணங்களையும் நினைவுகளையும் தந்து விடுவேன். ஒன்று. 2வதாக, ஒரு இடத்தில் ஆபத்து நடைபெறுகின்றது என்று இருந்தால் இந்த அடியானை அங்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவேன். இது நான் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றோனோ அவருக்கு நான் செய்யக்கூடிய 2 ஒரு உதவி, பாதுகாப்பு. 2வதாக, நான் யார் மீது கோபப்படுகின்றோனோ அவருக்கு 2 அடையாளம் இருக்கும். அதில் ஒன்று, அந்த அடியானுக்கு என்னுடைய திக்கரை தரமாட்டேன், அதாவது மறதியை உண்டாக்கி விடுவேன். சில நேரங்களில் பார்ப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஞாபகம் வந்து குர்ஆன் ஓதுறது இன்றைக்கி விட்டுருச்சு, திக்ர் செய்கிறது இன்றைக்கி விட்டுட்டோம், இன்றைக்கி சதகா செய்கிறது விட்டு போச்சு, இப்படின்னு என்ன செய்கிறோம், புலம்பும். அது மாதிரி என்னுடைய திக்கரை தரமாட்டேன்னு சொன்னால் நான் அவனுக்கு மறதியை உண்டாக்கிடுவேன் என்று அல்லாஹு தஆலா மறைமுகமாக சொல்கின்றார். ஒன்று. 2வதாக, அந்த அடியானுக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பை, இணைப்பை நான் என்ன செய்தேன், துண்டித்து விடுகின்றேன், நீ எப்படியே போ என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில். ஆகவே இந்த 4 விஷயங்களையும் நான் பார்த்து, முதல் 2 விஷயங்களில் அல்லாஹு தஆலா யார் மீது அன்பு வைத்திருக்கின்றானோ அந்த 2ஐயும் நம் வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. 2வதாக, அல்லாஹு தஆலா கோபப்படுகின்றானே அந்த விஷயத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானாக. நரக நெருப்பை விட்டும் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் நம்ம வாஜிபாக ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.